நிஃப்டியோட நம்பர் வந்து ஸ்டெராய்டு மாதிரி தான். உங்களுக்கு ஜுரம் வருது, மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா அது வந்து இந்த ஜுரத்தெல்லாம் போக்காது. ஓகே, அதை மறைச்சி வைக்கும், அவ்வளோதான் இல்லையா? ஸ்மால் கேப் மிட் கேப் அடிக்கிறது லார்ஜ் கேப்பை காப்பாற்றுறதுக்கோ அப்படின்னு தோணுது. இப்போ ஸ்மால் கேப்புக்கு அடுத்து எஸ்எம்இன்னு சொல்லிட்டு ஒரு செக்டர் இருக்குது. அங்கெல்லாம் போனாக்கா ஒரு ரத்த கலரியாக இருக்குது. இவங்க அந்த 450 பில்லியனை நம்ம மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை 450 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வர $70 பில்லியன் நமக்கு வருது இல்லையா, அவங்களுக்கு வட்டி வருது இல்லையா, அந்த பைசாவை இன்வெஸ்ட் பண்ணாலே நம்ம மார்க்கெட்டை நல்லா மேலே போயிடும். இன்னொன்று, இப்போ எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக போயிட்டு இருக்கோம். எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்டு அக்ராஸ் தி குளோபு இந்தியாவை தான் தேடிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ. வணக்கம் சார். வணக்கம். லாஸ்ட் அக்டோபருக்கு அப்புறத்துலேருந்தே மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆரம்பிச்சது. இந்த ஜனவரியில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது ஜனவரிலையும் அதே மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ கரண்ட்டாக இப்போ மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, உங்களோட அப்சர்வேஷன் என்ன சார்? ஸ்மால் கேப் மிட் கேப் கூட அடிச்சுட்டு இருக்காங்க. ஸ்மால் கேப் மிட் கேப் அடிக்கிறது லார்ஜ் கேப்பை காப்பாற்றுறதுக்கோ அப்படின்னு தோணுது. ஒரு நல்ல விஷயம், இப்போ ரீசன்ட் சிங்கிளோ 23,263.15 இதை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கான். பல வாட்டி பக்கத்தில் வந்துட்டு பட் அதை பிரேக் பண்ணாமல் இருக்கான். அதுக்கு மேலே ஒரு ஹையர் லோ கொடுத்துட்ருக்கான். ஸோ 23,263, அப்புறம் 23,477, 23,500 சொச்சம், இன்றைக்கி 503 இன்றைக்கி லோ அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ நாளைக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே 23,263.15 இதை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எஸ்என்பி கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. எஸ்என்பிக்கு இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க, 5,884 இந்த நம்பர். இதை ஹோல்டு பண்ணணும். 5,968 இதுக்கு மேலே மந்த்லி க்ளோஸ் கொடுக்கணும். இந்த 2 நம்பர் நடந்தது அப்படின்னாக்கா மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும். இது ஒன்று. இந்த டென்ஷனுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, நம்ம ட்ரம்ப் சார் கொஞ்சம் டென்ஷன் படுத்திட்டு இருக்காரு. நான் வடிவில் ஒரு காமெடியில் ஒன்று சொல்லுவார், லைட் ஹவுஸை தூக்கி தாஜ்மஹால் கிட்ட வைக்கணும் அப்படின்னு. தாஜ்மஹால் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. தாஜ்மஹாலை தூக்கி கொச்சின் பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்னு. இதை மாதிரி வந்து கிரீன்லாண்ட் எனக்கு கொடுத்துரு அப்படின்றாரு. கனடாவை அமெரிக்காவோட 51வது ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறேன்றாரு. கல்ஃப் ஆஃப் மெக்சிகாவை மாற்றி கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாற்றணும் அப்படின்றாரு. ஏதோ கொஞ்சம் ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இந்த ஜனவரி 20-25 இப்போ பதவி வைக்க போகிறாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி பேசுகிறாரா, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பேசுகிறாரா, இல்லாட்டி ஒழுங்காக பேசுகிறாரா, இதெல்லாம் பொறுத்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ ஜனவரி 20-25 வரைக்கும் டென்ஷன் தான். நீங்கள் சொல்லும்போது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து இப்போ பயங்கரமாக அடி வாங்குது, லார்ஜ் கேப்பை காப்பாற்றுறது கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. என்ன அது சார், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? யூஸ்வலாக ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் ஹை பீட்டா அப்படின்வாங்க. அதாவது நிஃப்டி வந்து 1 பாயிண்ட் மூவ் ஆச்சுனாக்கா இவங்க வந்து 1.52 இதோட ஆல்ஃபாக்கு பீட்டாவாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த நிஃப்டி 1 பாயிண்ட் விழுந்தா இவங்க 1.5 1.7 பீட்டாவில் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பல ஸ்மால் கேப்பு 30%, 40%, சிலதுலாம் 70% கூட விழுந்திருக்கு. நிஃப்டி 10% விழுந்திருக்கு. பட் பல ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து 30%லேருந்து 70% வரைக்கும் கரெக்டாக இருக்குது. ப்ராஃபிட் புக் பண்ணுற பைசாவை எடுத்து இந்த நிஃப்டியை காப்பாற்றிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. நிஃப்டின்றதே ஒரு ஸ்டெராய்டு மாதிரி தான். நிஃப்டியோட நம்பர் வந்து ஸ்டெராய்டு மாதிரி தான். உங்களுக்கு ஜுரம் வருது, ஒரு மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா அது வந்து இந்த ஜுரத்தெல்லாம் போக்காது. ஓகே, அதை மறைச்சி வைக்கும், அவ்வளோதான் இல்லையா? ஸோ நிஃப்டி ஒரு நம்பரில் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நான் சொன்னதோட அர்த்தம். இப்போ பொதுவாகவே ஒரு யங் இன்வெஸ்டர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, நீங்கள் ஸ்மால் கேப் இல்லை மிட் கேப் சூஸ் பண்ணுங்கள், லார்ஜ் கேப் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இதில் நிறைய பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் தான் பயங்கரமாக அடி வாங்குது. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ஸ்மால் கேப்புக்கு அடுத்து எஸ்எம்இன்னு சொல்லிட்டு ஒரு செக்டர் வேறு இருக்குது. அங்கெல்லாம் போனாக்கா ஒரு ரத்த கலரியாக இருக்குது. ஓகே, ஸோ யங் இன்வெஸ்டர்ஸு வித்தவுட் மச் ஆஃப் நாலேஜ் ஸ்மால் கேப் மிட் கேப் பக்கம் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போகாமல் இஃப் தே கேன் சூஸ் மல்டி கேப் ஃபண்ட் இல்லாட்டி ஸ்மால் கேப் ஃபோக்கஸ் ஃபண்ட் இதை மாதிரி சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா சம்படி வில் பி மேனேஜிங் இட் ப்ரொஃபஷனலி. ஓகே, ஸோ ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணால் கொஞ்சம் பெட்டர். ஒரு மார்க்கெட் கேப் நல்லா இருக்குது, அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது, இதை மாதிரி கம்பெனி ஆட் பண்ணால் பெட்டர். அதர்வைஸ் ஸ்மால் கேப் பக்கம் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யங் இன்வெஸ்டர்ஸ் போகாமல் இருக்கிறது மச் பெட்டர். ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பயங்கரமாக அடி வாங்குது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் ரொம்ப ப்ராமிசிங்கான செக்டராக இது இருக்குது அப்படின்னா உங்களோட அப்சர்வேஷனில் என்னெல்லாம் இருக்குது சார்? இப்போ வந்து பேங்கிங் கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் அப்படின்னு தோணுது.
இன்றைக்கி தான் வந்து நேற்றுக்கும் இன்றைக்கும் நிஃப்டியோட கோரிலேஷன் கோஎஃபிஷியன்சியை பேங்க் நிஃப்டி தொட்டுடுச்சு. ஓகே, 49,610 இந்த நம்பருக்கு மேலே பேங்க் நிஃப்டி ஸ்பாட் ட்ரேட் ஆனோம் அப்படின்னாக்கா 53,000 55,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்பேஸில் ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கினீங்க அப்படின்னாக்கா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ட்ரம்ப்போட ஆக்டிவிட்டீஸ்னால கூட மார்க்கெட்டில் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு இப்போ பேசிட்டு இருந்தோம். இதை தவிர இந்த மார்க்கெட் கரெக்ஷனுக்கு இல்லை இந்த வாலட்டிலிட்டிக்கு என்னென்ன எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது சார், இதை மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி? இப்போது யூஎஸ்ஏல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைக்கல. ஓகே, இதை வந்து என்ன சொல்லணும்னா ஒரு போஸ்டரிங் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மார்க்கெட் அடிச்சுட்டு நீ வந்து ரிசர்வ் பேங்க் ரேட்டை குறைக்கலனாக்கா இன்னும் 5,000 பாயிண்ட் விழும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டரிங்காக கூட எடுத்துக்கலாம், ரிசர்வ் பேங்கை புஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ இன்னும் கீழே விழுந்தது அப்படின்னாக்கா அவுட்ஃப்ளோ இந்தியாவோட ஜாஸ்தி போகும். மக்களோட இந்த மார்க்கெட் கேப் வில் கம் டவுன். இப்போ மார்க்கெட் ஸ்மால் கேப் மிட் கேப் மார்க்கெட் கேப் கம்மியாக எடுத்து வச்சிங்களேன், அவங்களோட ஃபண்ட் ரைசிங் எபிலிட்டி கம்மியாக போயிடும் இல்லையா. இது வந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ நான் சொல்லப்பா நீ வந்து கொடுக்கலன்னா என் கழுத்தில் கத்தி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டரிங் பண்ணிட்டு இருக்காங்களோ மார்க்கெட்டில் அப்படின்னு தோணுது. ஸோ ரிசர்வ் பேங்க்கு இப்போ அடுத்த பாலிசி மீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது கீ. இதுக்கடுத்தது பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ சிஏடி அப்படின்னுவாங்க, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், அதை நல்லா மேனேஜ் பண்ணிட்டோம். ஒரு கவர்மெண்ட் அப்படின்னாக்கா தே ஷுட் நாட் மச் பாதர் அபவுட் தி சிஏடி. ஒரு பட்ஜெட் டெபிசிட் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. தே கேன் எக்ஸிட் டு சம் எக்ஸ்டென்ட். ஒரு 0.1% 0.2% எக்ஸிட் பண்ணால் கூட அது வந்து ஒரு 1,00,000 கோடி கிட்ட சிஸ்டத்துக்கு பைசா கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் லீனியண்ட்டாக 4.1 சிஏடி இருக்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் 4.5 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நிறைய லிக்விடிட்டி கொண்டு வரும். இந்த லிக்விடிட்டி வில் ப்ராப் ஆஃப் தி மார்க்கெட் அப்படின்னு தோணுது. இன்னொன்று இப்போ $450 பில்லியன் we are going to get through this bond ப்ரோக்ராம். அந்த பைசாக்கு ஒரு வட்டி வரும். ஓகே, 450 கோடிக்கு நம்ம வந்து 6.25% 7% கில்ட் மார்க்கெட்டில் வட்டி வருது அப்படின்னு வச்சிங்கன்னா, ஸோ 450 பில்லியனுக்கு நீங்கள் 7% ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா கூட அதே ஒரு 70 பில்லியன் வரும். ஓகே, இவங்க அந்த 450 பில்லியனை நம்ம மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை 450 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வர $70 பில்லியன் நமக்கு வருது இல்லையா, அவங்களுக்கு வட்டி வருது இல்லையா, அந்த பைசாவை இன்வெஸ்ட் பண்ணாலே நம்ம மார்க்கெட்டை நல்லா மேலே போயிடும் அப்படின்றது என்னோட எண்ணம். இன்னொன்று, இப்போ எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக போயிட்டுருக்க ஒரு எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்டு அக்ராஸ் தி குளோபு இந்தியாவை தான் தேடிட்டுருக்கு. ஓகே, இந்த எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்க. அதாவது அவங்க உடனே ரிட்டர்ன் எதிர்பார்க்க மாட்டாங்க. they will wait for some time to get the returns. So over a period it is good for India. This correction is good for India. ஸோ இது எப்போ வந்து ஃப்ரூட்டிஃபை ஆகும் அப்படின்றத we need to wait and see. ஃபஸ்ட்டு இந்த ஜனவரி 2025 என்ன சொல்கிறது, இவர் பதவி ஏற்ற பிறகு என்ன பேசுகிறார், என்ன பண்ணுறாரு, இது ரொம்ப கீ. யுக்ரைன் வாரை நிறுத்துவார்னு நினச்சோம், இஸ்ரேல் ஹமாஸ் வாரை நிறுத்துவார்னு நினச்சோம். இவர் பார்த்தா ஹி இஸ் ஓப்பனிங் நியூ ஃப்ரண்ட்ஸு. ஸோ இது கொஞ்சம் எல்லாருக்கும் டென்ஷன் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு தோணுது. நீங்கள் எப்போவுமே ஒரு இன்சிடென்ட் நடக்க போகிறது நமக்கு தான் லேட்டாக தெரியுது, ஆனால் மார்க்கெட்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும்னு இதுக்கு முன்னாடியே குறிப்பிட்டிருக்கீங்க. ஸோ மார்க்கெட் இந்த பட்ஜெட்டை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ பிஹேவ் பண்ணிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா பட்ஜெட்டில் வந்து டேக்ஸ் வந்து குறைக்க போகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க, அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய கொடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதா சார்? மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ நீங்களே வந்துச்சுங்க ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த சொத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பையர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இந்த சொத்து சூப்பராக இருக்குன்னு பிடிச்சி போச்சுன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் சொல்லுவீங்க நார்த் ஈஸ்ட் கொஞ்சம் லேசாக வளைஞ்சிருக்க மாதிரி இருக்குது, அந்த பக்கம் கொஞ்சம் பள்ளமாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் நிறைய சத்தம் கேட்கும் போல இருக்குது. இது மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகளை சொல்லி 40 வருஷம் ப்ராப்பர்ட்டியை 38 வருஷம் வாங்க முடியுமா, 35 வருஷம் வாங்க முடியுமா பார்ப்பீங்க இல்லையா. இப்போ மார்க்கெட் ஆக்சுவலாக கரெக்டான ப்ரைஸிங்கில் இருக்குது. இவங்க வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ண முடியுமா, இன்னொரு 5% 10% கம்மியான ரேட்டுக்கு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணிகிட்ருக்காங்க பெரிய மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு அவங்களுக்கு ப்ரைஸ் பாயிண்ட் கிடைச்ச உடனே தே மே என்டர் அண்ட் மார்க்கெட் ரேட்டுன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன இன்டர்வியூ சொல்கிறப்ப இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டாங்க, SBI 930 எக்ஸிட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா
அவங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஒரு 15%, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 20%. இல்லையா? ஸோ 930 ஒரு சங்காக எக்ஸிட் பண்ணிட்டாங்க. 900 திருப்பி வாங்கினோம்னு வச்சிங்களேன், அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் டேக்ஸுக்கு 15% பைசா கட்டுருவாங்க. இங்கே 30 ரூபா தான் சேவ் பண்ணுவாங்க. ஐடியலாக இவங்க இந்த ஷேரை 930க்கு எக்ஸிட் பண்ண ஷேரை அவங்க திருப்பி 740 730 கிட்ட வாங்கினாதான் அவங்களுக்கு லாபம். ஓகே, அதனால் விற்றாங்கனாக்கா தே வில் வெயிட் ஃபார் சம் நம்பர் பர்சன்டேஜ் நம்பர் ஸோ தே கேன் சேவ் ஆன் டேக்ஸ் அண்ட் திருப்பி மேலே எடுத்துன்னு போயிட்டு ஃபர்தராக சேவ் பண்ணலாம் டேக்ஸுக்கு அப்படின்ட்டு. ஸோ இதை மாதிரி எந்தெந்த ஷேர்ஸ்லாம் 20% 25% கரெக்டாக இருக்கும் ஃப்ரம் ரீசன்ட் ஸ்விங் ஹை, அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ல கூட ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து 52 வீக்ஸ் ஹைல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ ஓவர் வேல்யூடா இருக்கு சார்? ஓவர் வேல்யூன்னு சொல்லும்போது ரைட் வேல்யூன்னு சொல்லலாம். இப்போ கோஃபோர்ஜ், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸு, எல்டிடிஎஸ், எல்டிஐஎம் இது மாதிரி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஏஐ ரிலேட்டடில் இருக்காங்க. ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஆரக்கிள் ஆல்மோஸ்ட் 3200லேருந்து 12500 வரைக்கும் போயிட்டு தளத்திற்கும் மேலே போய்ட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக அவங்க போட்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ இதில் பெரிய ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க ஏற்கனவே வந்து ரைட்லி சைஸ்டு, இப்போ நம்ம டிசிஎஸ் மாதிரியோ இன்ஃபோசிஸ் மாதிரியோ பெஞ்ச் ஸ்ட்ரென்த்து 30% பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வச்சுட்ருப்பாங்க. வேலை இல்லாமல் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பட் இந்த ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இது மாதிரி கம்பெனிஸில் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி. தே ஆர் ரைட்லி சைஸ்டு அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இவங்களால ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் இவங்கெல்லாம் மேலே போயிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டீம் இருக்குது. இப்போ திருப்பி மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆச்சுனாக்கா இவங்க தான் ஃபஸ்ட் ஆஃப் தி பிளாக் மேலே போவாங்க, மற்றவங்களாம் கேட்சப் பண்ணுறத கூட. அதனால் இதை மாதிரி ஸ்கிரிப்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஜென்ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் இருக்குது. SAKSOFT சாக்ஸாஃப்ட் அப்படின்னு ஷேர் இருக்குது. இது மாதிரி ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டீம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓவர் வேல்யூட் பற்றி பேசும்போது கண்டிப்பாக அண்டர் வேல்யூட் பற்றியும் பேசணும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ்லாம் எதுலாம் இருக்குது சார்? PSU பேங்க்ஸ் நல்லா கரெக்டாக இருக்குது. ஓகே, 50 வீக் ஹை, ஆல் டைம் ஹைலேருந்து 15, 20, 30% வரைக்கும்லாம் கரெக்டாக இருக்குது. இதில் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபி ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஷேர் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யூனியன் பேங்க் இதை மாதிரி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தே ஹவ் பெட்டர் அப்சைட். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலே பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் க்ரோத் இருந்திருக்கு, டெபாசிட் க்ரோத் இருக்குது, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஜாஸ்தியாக இருக்குது, கிராஸ் NPA கம்மியாக இருக்குது. ஓகே, நிறைய நல்ல விஷயம் பண்ணுறாங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இது மாதிரி ஷேர்ஸ் வந்து இஃப் யூ ஃபோக்கஸ் ஒரு வாட்டி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறேங்க, உங்களோட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட கன்சல்ட் பண்ணிங்க, இதில் பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணிங்க, டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. இப்போ நம்ம ஃபியூச்சருக்கு பார்க்கும்போது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இருக்காங்க அப்படின்னா ஏஐ செக்டார் மாதிரியான செக்டாருக்கு வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இன்னும் அது எப்படி இருக்க போகுது, எவ்வளோ நாள் அதில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு தெரியாட்டியும் கூட ஏஐக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஸோ இந்த செக்டரை சூஸ் பண்ணுறது எப்படி சார்? ஏஐ கொஞ்சம் மிக்சட் பேக். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து வீடியோ ஜென்ரேட்டர் இருக்குது, ChatGPT இருக்குது, ChatGPT 4 இருக்குது, 5 இருக்குது, கூகுளில் ஜெமினி இருக்குது, மைக்ரோசாஃப்ட்டில் போனாக்கா அதில் ஒன்று இருக்குது இல்லையா? இவங்க எல்லாரும் வந்து ஒரு லிமிட் வச்சுட்ருக்காங்க. இவ்வளோ கொரி பண்ணலாம், இவ்வளோ நிமிஷம் கேள்வி கேட்கலாம் அப்படின்லாம் லிமிட் வச்சுட்ருக்காங்க. எனக்கு அந்த லிமிட்டை எக்ஸிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னன்னாக்கா ChatGPTயில் போகிறேன், ஒரு 100 கேள்வி கேட்குறேன், உன்னோட இன்னொரு கோட்டா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுறான். அடுத்த நிமிஷம் போய்ட்டு நான் மைக்ரோசாஃப்ட்டில் போய்ட்டு கேட்கலாம் அதே கேள்வியை. அவனுக்கு கிட்டத்தட்ட அதே இதுதான் LLMS தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்ககிட்ட ஒரு மணி நேரம் பேசுவேன், அவன் வந்து லிமிட் இங்கே முடிஞ்சு போச்சுன்னுவான். அங்கேருந்து கூகுள் ஜெமினிக்கு வருவேன், அங்கே ஒரு 2 மணி நேரம் பேசுவேன், அவன் வந்து உன் லிமிட் முடிஞ்சு போய். இதை மாதிரி வந்து 10 பிளாட்ஃபார்ம் போகலாம். ஸோ ஐ டோன்ட் ஹவ் டு சப்ஸ்கிரைபே பண்ண தேவையில்லை, 10 பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ புதுசாக வர இந்த ஏஐ ரிலேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து தான் உள்ளே வர முடியும். ஃப்ரீயாக கொடுத்தவனுக்கு 10 ஆப்ஷன் இருக்குது, அவன் உள்ளே வரவே தேவையில்லை இல்லையா? ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய மீன் சின்ன மீன்லாம் சாப்பிட்டுட்டே போகும். யாரால டீப் பாக்கெட் இல்லையோ, யாரால இந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி இல்லையோ, இவங்க எல்லாமே டாப் லைன் மட்டும்தான் பார்க்குறாங்க. கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஓகே, ஒரு கஸ்டமருக்கு இவ்வளோ பைசா செலவழித்து அவங்க அக்வயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பாட்டம் லைனில் ஒன்றுமே இல்லை. இது ஒரே டென்ஷனாக இருக்குது மக்கள் எல்லாருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி எந்த கம்பெனி ஒரு
50 கம்பெனியை வாங்க முடியுமோ அந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. இன்றைக்கி தான் ஒருத்தர் ஆரம்பிக்கிறான் அப்படின்னாக்கா அவனை இந்த பிக் ஃபிஷ் வளரவே விடாது. அந்த பிக் ஃபிஷ் ஒரு சைஸபிள் குவான்டிட்டி வளர்ந்த பிறகு அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. இப்போ நீங்கள் சொன்ன இந்த எக்ஸாம்பிளை நான் லார்ஜ் கேப் ஸ்மால் கேப்னு எடுத்து புரிஞ்சுக்கலாமா சார்? புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த கம்பெனி எப்படி நான் அனலைஸ் பண்ண முடியும் சார்? அதில் அது மோனோபோலியாக இருக்கணுமா, இல்லை அதில் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணுமா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இனி பெரிய பிரச்சனையே பேட்டன்ட் இல்லாதது. ஓகே, பேட்டன்ட் இல்லைன்னா உங்களுக்கு பெரிய மரியாதை கிடையாது. நீங்கள் பேட்டன்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. ஓகே, இந்த எம்ஜிஆர் படத்தெலாம் பார்த்துருப்பீங்க. மறு வச்சா தம்பி எம்ஜிஆர், வில்ல எம்ஜிஆர். மறு எடுத்துட்டா நல்ல எம்ஜிஆர் இல்லையா? ஸோ நீங்கள் பேட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அது போய் ரிஜிஸ்டர் ஆகிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் இல்லையா? நீங்கள் பண்ணுற ப்ராடக்டை அப்படியே ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டு பெட் பாட்டில்ஸ் கேள்விப்படுறீங்க, ஷீபெட் பார்ஸ் கேள்விப்படுறீங்க. அவன் வந்து ஒரு பாட்டில்ஸ்லாம் இந்த சைஸுக்கு வந்து பேட்டர்ன் பண்ணி வச்சுருப்பான். அதில் பக்கத்தில் சின்னதாக ஒரு கோடு போட்டு இன்னொருத்தன் க்ரியேட் பண்ணிட்டு அது ஏன் பேட்டர்ன் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு பெரிய பிரச்சனை இந்த பேட்டன்ட் இல்லாதது. ஸோ சின்ன கம்பெனிக்கு ஃபைட்டிங் கெப்பாசிட்டியே கிடையாது. எவனோட பெரிய ஆளுங்க அப்படியே திருடி வித்துடுறான் இல்லையா? ஸோ நம்ம சின்ன கம்பெனியில் அண்டர் சர்வீஸ் தேர் சம்திங் யூனிக், மற்றவங்களால ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது. அதை மாதிரி ஒரு சொல்யூஷன் அவங்ககிட்ட இருந்தால் ஒழிய அந்த கம்பெனி ஸ்மால் கேப் கிட்ட போகிறது நாட் அட்வைசபிள். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா 0 தானே ஒரு கம்பெனி இருக்குது. அவங்களோட கோர் டீம் பார்த்தா 19 பேர் தான். ஆச்சரியமான நம்பர் இல்லையா? ஸோ எனி கம்பெனி அந்த சைஸுக்கு ஒரு 5000 கோடி 10,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்க, பில்லியன்ஸ் ஆஃப் ஒர்த் இருக்காங்க. 19 பேர் தான் கீ மெம்பர் டீம் வச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி குவாலிட்டி டீம் இருக்கணும், அவங்ககிட்ட யூனிக் சர்வீசஸ் இருக்கணும், ஸ்கேலபிலிட்டி இருக்கணும். ஸ்கேலபிலிட்டி ஜாஸ்தி ஆச்சுனாக்கா அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகக்கூடாது. யூஸ்வலாக என்ன ஆகுனாக்கா ஒரு பூக்கடைக்காரங்க இருக்கான்னு வச்சுங்களேன். பூக்கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு முழம் ஒரு 500 ரூபாய்க்கு கோயம்பேடு போய் பூ வாங்கிட்டு வருவாங்க. அது தொடுத்து 1500 2000 விற்றுருவாங்க. பட் அவங்களால வந்து 1 கோடி ரூபாய்க்கு பூ வாங்கி விற்று 2.5 கோடி லாபம் பண்ண முடியாது இல்லையா? இப்போ ஜீரோதா மாதிரி கம்பெனி என்னன்னாக்கா சின்னதாக இருக்கும்போது தேவர் சார்ஜிங் 20 rupees. ஓகே, இப்போ இந்தியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் புரோக்கர் ஆகிட்டான். அதே 20 ரூபா சார்ஜ் பண்ணுறான். அவங்க மார்ஜின் ஹேஸ் இன் டிமினிஷ்டு. ஓகே, முன்னாடி 150-200 பேர் வச்சுட்டு நான் ஸ்டாஃப், இப்போ 19 பேர் ஸ்டாஃப் ஆகிட்டான். இதை மாதிரி அவங்களுக்கு இருக்கிற கம்பெனிக்கு என்ன யூனிக்னஸ் இதை கண்டுபிடிச்சிட்டு அதில் பைசா போடணும், ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.